இது 12A லேசர் உடைய கார்ட்ரிட்ஜ். இது ஜெப்ரானிக் கம்பெனிலேருந்து அவைலபிலிட்டி இருக்குது. 350 ரூபாயிலிருந்து 395 400 ரூபாய் ரேஞ்சில் வந்து இது கிடைக்குது. இதை நம்ம பிரிண்டருக்குள்ளே எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இதை ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுக்குள்ளே உடையக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. அது டேமேஜ் ஆகுனா நமக்கு பிரிண்டரில் வேலை செய்யாமல் போக சான்ஸ் இருக்குது. எந்த டோனருமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செக்கப்ஸ் பண்ணணும். இதை ஸ்லைட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரம்மை வந்து காட்டும். இந்த ட்ரம் க்ளீனாக இருக்குது, எந்த விதமான டஸ்ட்டும் கிடையாது, டாட்ஸும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குது. இதை லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது ரொட்டேட் ஆகக்கூடியதாக இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டிக்கர்ஸுங்க பிரிக்க வேண்டியது இருக்குது, இப்போ பண்ண வேண்டாம். இதில் இந்த இடத்துல என்னென்னலாம் பிரிக்க வேண்டியது இருக்குன்னு பார்ப்போம். இந்த கலர்டாக இருக்கிற இந்த இடத்துல இந்த நாட்டை வந்து நம்ம பிக் பண்ணணும். இதை இழுக்கணும். இதை இழுத்த போது இந்த இடத்துல லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த இடத்துல லாக் இருக்கும். இதையும் புல் பண்ணுங்க. ஸோ இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பிரித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே இந்த வாரண்டி சீல்னு இருக்குது. இது டியர் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் இதோட வாரண்டி வந்து நம்மளுக்கு கிளைம் ஆகும். இதில் இங்கே ஒரு பட்டையாக ஒரு த்ரெட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை இழுக்கணும். இழுத்த போது அந்த ட்ரம்லேருந்து பவுடர் ரிலீஸ் ஆகிற பிளேஸில் இருக்கிற லாக் இது ஓப்பன் ஆகிடுச்சு. இனி இது பிரிண்டர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இதை பிரிண்டருக்குள்ளே போட்டு வேலை செய்கிறத பார்ப்போம். இந்த பிரிண்டர் HP லேசர் M1005 MF பிரிண்டர். இந்த மாடலுக்கும் 12A பிரிண்டர் தான் கார்ட்ரிட்ஜ். ஸோ இதில் இப்போ புதுசாக வாங்கின இந்த ஜெப்ரானிக் கார்ட்ரிட்ஜை வந்து எப்படி ரீஃபில் பண்ணுறோன்றதை பார்ப்போம். முதல்ல சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிரிண்டருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஓப்பனிங் ஸ்டைல் இருக்கும், அதனுடைய கீ இருக்கும். இந்த மாடலுக்கு வந்து இங்கே ஒரு லிவர் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். இப்படி லிஃப்ட் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே இந்த கார்ட்ரிட்ஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் இதுக்குள்ளே கையை நீங்கள் விட்டு அந்த ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த கார்ட்ரிட்ஜில் இந்த ஹோல்டிங் பிளேஸ் இருக்கும். அதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளேருந்து அந்த கார்ட்ரிட்ஜ் வந்து வெளியே வந்துடும். இதில் நான் அப்படியே பிடிச்சி இதை புல் பண்ணுறேன். ஜென்டலாக புல் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக பிரேக் ஆகிற அளவுக்கு புல் பண்ணாதீங்க. அதனுடைய பாசிபிலிட்டிஸ் எங்கெல்லாம் வர வசதியாக இருக்கோ அதை பொறுத்து அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கண்டு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த கார்ட்ரிட்ஜ் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அதிலிருந்து எதையும் சிக்கி உள்ளே இருக்கிற டெலிகேட்டடான பொருட்கள் உடையாமல் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் ஏதாவது உடையக்கூடிய சான்சஸ், அதனுடைய பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ள த்ரெட்ஸுங்க போல் அதில் நிறைய அமைப்புகள் இருக்கும். அதை ரொம்ப சாஃப்டாக வந்து நீங்கள் ஹேண்டில். இப்போ இதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய புதிய ஜெப்ரானிக் லேசர் டோனர் கார்ட்ரிட்ஜ் 12A வந்து எடுத்துக்கிட்டோம். அதனுடைய இந்த ஹோல்டிங் பிளேஸில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்குவோம். ஒரு முறை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக ஷேக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா இது உள்ளே இருக்கிற கார்ட்ரிட்ஜஸ் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி வரும்போது ஏதாவது ஓரமாக ஒரு பக்கமாக வந்து சேர்ந்து சான்ஸ். ஸோ இதை ஓரளவுக்கு ஷேக் பண்ணும்போது ப்ராப்பராக ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து இது பரவி இது வந்து பிரிண்ட் அவுட் வந்து ப்ராப்பராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஒன் சைடு வந்து லைட்டாகவும் ஒன் சைடு டார்க்காகவும் வரும். அது ரீசெட் ஆக நிறைய டைம் ஆகும். பிரிண்டிங் எரர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். ஸோ லேஸாக இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க ஜென்டலாக. இதை அப்படியே இதனுடைய இன்சர்ட்டிங் பாயிண்டில் கரெக்டான பொசிஷனில் கேர்ஃபுல்லாக வச்சு செட் பண்ணி அப்படியே இன்சர்ட் பண்ணி தள்ளிக்கங்க. அதனுடைய கரெக்டான பொசிஷன் போன பொழுது ஒரு கிளிக் சவுண்டு வந்து இதுக்கு மேலே மூவ் ஆகாத அளவுக்கு கரெக்டான பிளேஸில் போய் செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சு இன்சர்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து பார்ப்போம். இப்போ பிரிண்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். உள்ள பிரிண்டர் கார்ட்ரிட்ஜ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த விதமான ராங் சவுண்ட்ஸும் கேட்கல. ப்ராப்பரான ஸ்மூத் சவுண்ட் தான் கேட்குது. ஆஸ் யூஷுவல் சவுண்ட்ஸ் தான். ஸோ ப்ராப்பராக அது வந்து செட்டப் ஆகிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது இதுக்குள்ளே க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா வேக்யூம் கிளீனர் போட்டு உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராவாக அதிலேருந்து பழைய கார்ட்ரிட்ஜ்லேருந்து ஸ்பில்லான எல்லா பவுடர்ஸையும் வந்து வேக்யூம் கிளீனரில் எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். சிலதுங்க சக் பண்ண முடியாததுக்கு என்ன பண்ணேன்னா ப்ளோயரை யூஸ் பண்ணி அதிலேருந்து ப்ளோயரை அவுட் பண்ணிட்டேன்.
இப்போது இதுக்கு முன்னாடி எடுத்த பிரிண்ட் அவுட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியாக பவுட்ரு ஸ்மர்ஜிங் வந்தது. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு பிரிண்டருடைய லீக்கேஜ், அதனுடைய லீக்கேஜ் ஆச்சு. அதனால் கொஞ்சம் கையில் புஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது தான் பிரிண்டர் வருது. அதனுடைய ரீப்ளேஸிங்கும் வந்து அடுத்த வீடியோஸுங்களை காட்டுறேன். இப்போ கொஞ்சம் பேப்பரை இன்சர்ட் பண்ணோன்னா பிரிண்ட் அவுட்டு வந்துடும். அதை நான் இப்போது செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்மர்ஜும் அதுக்குள்ளே கிடையாது. இதை க்ளீன் பண்ணிட்டதால் அதனுடைய ஸ்பில்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. அதனால் ப்ராப்பரான பிரிண்ட் அவுட் வந்துடுச்சு நம்மளுக்கு. கார்ட்ரிட்ஜை இப்படி நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஜெப்ரானிக்ஸ் ஹை குவாலிட்டியாக இருக்குது, பெஸ்ட் குவாலிட்டி பிரிண்ட் அவுட்டும் வருது, நல்ல ப்ராடக்டாக இருக்குது.